ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கருப்பு கவுனி அரிசியில் வந்து இட்லி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுதான் வந்து கருப்பு கவுனி அரிசி. இது பிளாக் ரைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் அண்ட் அயன் கண்டென்ட் இருக்குது. இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட் தான். இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் எப்படின்னா மெஷர்மெண்ட்லன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்பு கருப்பு கவுனி, 2 கப்பு உளுந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுந்தை வந்து ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். இதுலேயே வந்து 3 கப்பு வந்து இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இதையும் நான் வந்து கருப்பு கவுனியும் இட்லி அரிசியும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் நான் 1 ஸ்பூன் வெந்தயம், பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், வெந்தயம் கூட. இது எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றா ஊற வச்சுருக்கேன். உளுந்து மட்டும் நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இட்லி அரிசியும் கருப்பு கவுனி அண்ட் வெந்தயம் இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து ஆட்டி எடுத்துடலாம். இது 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் கூட ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வந்து இந்த பேட்டர் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக எப்படி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஃபர்மெண்ட் பண்ணுவோமோ இட்லிக்கு, அதே மாதிரி இதை 8 மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணி நேரம் கழித்து இந்த மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்துச்சு, கருப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.